வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. புதிய விமான நிலையம் அமைக்கும் இடம் யாரையும் பாதிக்காது. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் விவசாயிகள், குடியிருப்புகள் உள்ளிட்டவர்களை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தினை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து 2025ஆம் ஆண்டன்று நான் அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராம மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எமது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளை நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத நிலையிலும் ஆற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலேயே நான் அன்றே இதை அறிவித்திருந்தேன். ஆகையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.